தற்போது கிடைத்திருக்கக்கூடிய செய்தி, வன்கொடுமை சட்டத்தில் கைது செய்யப்பட்ட பல்லாவரம் திமுக எம்எல்ஏவின் மகன் மருமகள் தாக்கல் செய்த ஜாமீன் மனுக்கள் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இது தொடர்பான உத்தரவை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் பிறப்பித்திருக்கிறது. அண்மை செய்திகளாக பார்த்து வருகிறோம். வன்கொடுமை சட்டத்தில் கைது செய்யப்பட்ட பல்லாவரம் திமுக எம்எல்ஏவின் மகன் மருமகள் உள்ளிட்டோர் தாக்கல் செய்த ஜாமீன் மனுக்களானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. அவர்களின் ஜாமீன் மனுக்களை சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றம் தள்ளுபடி செய்து இந்த உத்தரவை பிறப்பித்திருக்கிறது. அது தொடர்பான அண்மை செய்திகளை பார்த்து வருகிறோம். திமுக எம்எல்ஏவின் மகன் மருமகள் உள்ளிட்டோர் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்த நிலையில் அந்த மனுக்களானது சென்னை முதன்மை அமர்வு நீதிமன்றத்தால் தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. இவர்கள் இருவரும் வன்கொடுமை சட்டத்தில் கைது செய்யப்பட்ட நிலையில் ஜாமீன் கோரி மனு தாக்கல் செய்திருந்தார். இந்த நிலையில் அந்த மனுக்களானது தள்ளுபடி செய்யப்பட்டிருக்கிறது. முழு விவரங்களை தர இணைகிறார் எமது செய்தியாளர் ஆனந்த். அவரிடம் பேசலாம். வணக்கம் ஆனந்த், இந்த உத்தரவு தொடர்பான முழு விவரங்களை நீங்க பதிவு செய்யுங்க. வணக்கம். வன்கொடுமை தடுப்பு சட்டத்தில் கைது செய்யப்பட்ட திமுக சட்டமன்ற உறுப்பினரின் மகன் மற்றும் மருமகளின் ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. வீட்டு பணிப்பெண்ணை துன்புறுத்தியதாக பல்லாவரம் தொகுதி திமுக எம்எல்ஏ கருணாநிதியின் மகன் ஆண்டோ மதிவாணன் மற்றும் அவரது மனைவி மேர்லினோ ஆகியோருக்கு எதிராக இந்திய தண்டனை சட்டம் மற்றும் வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் சென்னை நீலாங்கரை அனைத்து மகளிர் காவல் நிலையத்தில் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இந்த வழக்கில் ஜனவரி 25ஆம் தேதி ஆண்டோ மற்றும் மெர்லினா இருவரும் கைது செய்யப்பட்டனர். இந்த நிலையில் இருவரும் தற்பொழுது நீதிமன்ற காவலில் புழல் சிறையில் அடைக்கப்பட்டனர். இந்த வழக்கில் தங்களுக்கு ஜாமீன் வழங்க வேண்டும் என கோரி இருவரும் சார்பில் சென்னை மாவட்ட முதன்மை அமர்வு நீதிமன்ற நீதிபதி அல்லி முன்பாக மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கை விசாரித்து தீர்ப்பை தள்ளி வைத்திருந்த நீதிபதி அல்லி இன்று இந்த வழக்கில் தீர்ப்பை வழங்கினார். அந்த தீர்ப்பில் தற்போதைய நிலையில் இந்த வழக்கில் ஜாமீன் வழங்க முடியாது எனவும் விசாரணை ஆரம்ப கட்டத்தில் உள்ளதாக காவல்துறை தரப்பில் தெரிவிக்கப்படுகின்ற அந்த வாதத்தை ஏற்றுக்கொள்வதாகவும், எனவே தற்போதைய நிலையில் ஜாமீன் வழங்கும் பட்சத்தில் விசாரணை பாதிக்கப்படும் என்ற காவல்துறையின் வாதத்தை ஏற்று இருவரின் ஜாமீன் மனுவையும் தள்ளுபடி செய்வதாகவும் நீதிபதி தன்னுடைய உத்தரவில் தெரிவித்திருக்கின்றார்.